பராபரனின் திருப்பெயரால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதநாயகம் சாஸ்திரியாருடைய 250வது பிறந்த நாள் விழா 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 6 மற்றும் 7 தினங்களிலே அவர் வளர்ந்து பணி செய்த தஞ்சை மாநகரிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என்னுடைய கடந்த தலைமுறையினர் சொல்லியிருக்கிறார்கள், 200வது பிறந்த நாள் விழாவை குடும்பமாய் சேர்ந்து மிக விமரிசையாய் நாங்கள் கொண்டாடினோம், பல ஊர்களிலிருந்து குடும்பத்தார் வந்தார்கள் என்று சொல்லி. இப்பொழுது அதற்கு பிற்பாடு எனக்கு 1998ஆம் வருடம் சாஸ்திரியாராக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. 1999வது வருடம் வேதநாயகம் சாஸ்திரியாருடைய 225வது பிறந்த நாள் வந்தது. அப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து சாஸ்திரியார் குடும்பமாக சாஸ்திரியாருடைய 225வது பிறந்த நாள் விழாவை பல்கலைக்கழக வளாகத்திலே ஆய்வரங்கமாக நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்திலே தூய பேதுரு ஆலய துதி மண்டபத்தில் பட்டிமன்ற நிகழ்வை நடத்தினோம். அதனுடைய நினைவுகளை நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது அது 25 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது 250வது வருடத்தை நாங்கள் நினைவு கொள்ளுகிற பொழுது அது மிக மகிழ்வுக்குரியதாக இருக்கிறது. 275 சந்திப்போமா என்பது தெரியவில்லை. ஆனாலும் இந்த 250வது வருட பிறந்த தின நிகழ்வு மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். 4ஆம் தலைமுறை தொடங்கி 11ஆம் தலைமுறை மட்டுமாக உள்ள குடும்பத்தின் மக்கள் வெகு திரளாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள். பல நாடுகளில் இருக்கக்கூடிய வேதநாயகம் சாஸ்திரியாருடைய சந்ததியார் இந்த நிகழ்விலே வந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல நாடுகளிலே பல ஊர்களிலே இருந்து வர முடியாதவர்கள் நேரலை மூலமாக இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிறார்கள், கண்டு கழித்திருக்கிறார்கள், பராபரனை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக பராபரனுடைய திருத்தொண்டனாய் வாழ்ந்த வேதநாயகம் சாஸ்திரியார் 250 ஆண்டுகள் கடந்தும் நினைவு கூறப்படுகிறார் என்பதை நினைக்கிற பொழுது பராபரன் தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றின மகனை எவ்வாறு கனப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார், அதன் மூலமாய் அவருடைய மகிமை எவ்வாறு உலகெங்கும் பிரசித்தப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து அறிகிற பொழுது பராபரனுக்கு மகாபிரிய தோத்திரத்தை நன்றியை நாங்கள் குடும்பமாய் ஏறெடுக்கிறோம். வேதநாயகம் சாஸ்திரியாரின் சந்ததிகளாய் ஏறெடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். பராபரனுக்கு தோத்திரம்.